வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஃபுல் ஆடர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபுல் ஆடர்னுடைய பிளாக் டயக்ராம், ட்ரூத் டேபிள், கே மேப் சிம்பிளிஃபிகேஷன், லாஜிக் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம் பாருங்கள். ஃபுல் ஆடர் என்ன பண்ணுன்னா 2 இன்புட்டை வாங்கிக்கும், கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரி இன்புட்டையும் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு 2 விதமான அவுட்புட் கொடுக்க போகுது. ஒரு சம், இன்னொன்று கேரி அவுட்புட். ஓகேங்களா? இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் 3 இன்புட்ஸ் இருக்குது. நார்மல் இன்புட் ஏபி, இன்னொன்று கேரி இன்புட். ஸோ 3 வேரியபிள்ஸ் வந்தாலே நம்மளுக்கு மொத்தம் 8 பாக்ஸஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 0 0 0 0 1 1 1 1. நெக்ஸ்ட் 0 0 1 1 0 0 1 1. நெக்ஸ்ட் 0 1 0 1 0 1 0 1. இப்போ கேரி அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா 0, எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா 0. எங்கேயாவது ஒரு சிங்கிள் 1 இருந்தாலே சம்மில் 1 போட்டுருங்க. சிங்கிள் 1 இருந்தாலே 1. இங்கே சிங்கிள் 1 இருக்குங்களா, 1. அவ்வளோதான். ஓகே. ஸோ எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா 0. எங்கேயாவது ஒரு சிங்கிள் 1 இருந்தாலே 1 வரும். டபுள் 1 இருந்தால் 10ன்னு எழுதணும். இதில் டபுள் 1 இருக்குங்களா, ஸோ 10. நெக்ஸ்ட் டபுள் 1 எங்கே இருக்குது, இங்கே டபுள் 1 இருக்குது, 10. நெக்ஸ்ட் இங்கே டபுள் 1 இருக்குது, 10. ஓகேங்களா? ட்ரிபிள் 1 3மே 1ஆக இருந்துச்சுன்னா 11ன்னு எழுதணும். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஆட் பண்ணுறதும் சேம் தான், நம்ம ஆஃப் ஆர்டரில் ஆட் பண்ண மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ இது டேரெக்டாக இந்த மாதிரி எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே 0வா இருந்தால் 0ன்னு போடுங்க. சிங்கிள் 1 இருந்துச்சுன்னா சம்மில் 1ன்னு போடுங்க. டபுள் 1 இருந்துச்சுன்னா 10ன்னு போடுங்க. ஓகேங்களா? 10ன்னு போடும் போது கேரியில் 1 வரும், சம்மில் 0 வரும். ட்ரிபிள் 1 இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் 1 போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போடாத இடத்துலலாம் வந்து 0 0ன்னு போட்டுக்கணும். ஸோ இந்த இடம்லாம் போடலையே, அதெல்லாம் கேரி 0 ஆகிடும். ஸோ இப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு 2 நம்பர்ஸாகவும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 0னா 1ன்னு அர்த்தம். இதோடைய ஆன்சர் 1. அகைன் 1 + 1 என்ன ஆகும், 10. ஸோ அதுதான் 10. ஸோ இப்படியும் எழுதலாம், நான் சொல்லி கொடுத்த மாதிரியும் எழுதுங்க, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எது பெட்டரோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ கே மேப் சிம்பிளிஃபிகேஷன். இதில் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 3 வேரியபிள் கே மேப் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ பி சிஇன், ஏ இங்கே பி இங்கே சிஇன். ஸோ 0 1. ஸோ இது 0 0 0 1 1 1 1 0. நார்மல் இதுக்கு முன்னாடி நம்ம கே மேப் பார்த்த மாதிரி தான். ஸோ 0க்கு நம்ம என்ன எழுதுவோம், ஏ பார். 1க்கு ஏன்னு எழுதுவோம். ஓகேங்களா? டபுள் 0க்கு என்ன எழுதுவோம், பி பார் சி இன் பார். நெக்ஸ்ட் 0 1க்கு என்ன எழுதுவோம், பி பார் சி இன். 1 1க்கு என்ன எழுதுவோம், பி சி இன். நெக்ஸ்ட் 1 0க்கு என்ன எழுதுவோம், பி சி இன் பார். ஸோ இந்த மாதிரி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கே மேப் சிம்பிளிஃபிகேஷன் கேரிக்கு தான் எழுத போகிறோம். கேரியில் எங்கெல்லாம் 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது, அப்புறம் இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 இடத்துல 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 எங்கே இருக்குது, 0 1 0 டபுள் 1ல் இருக்குது, 0 டபுள் 1ல் ஒரு 1. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்குது, 1 0 1ல் இருக்குது, 1 0 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்குது, 1 1 0ல் இருக்குது, 1 1 0ல் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்குது, 1 டபுள் 1ல் இருக்குது, 1 டபுள் 1ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 1 இருக்குது. இப்போ நம்ம குரூப் பண்ண போகிறோம். 2 2 குரூப் பண்ணலாமா? இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2. ஓகேங்களா? நார்மல் கே மேப் சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக குரூப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ குரூப் பண்ணதை எழுதலாமா? இந்த டபுள் 1க்கு லெஃப்டில் என்ன இருக்கீங்க, ஏ. இந்த டபுள் 1க்கு டாப்பில் என்ன இருக்குது, பி பார் சி இன், பி சி இன். பியும் பி பாரும் கேன்சல். ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது சி இன். ஸோ ஏ சி இன் ப்ளஸ். இப்போ அடுத்தது இந்த 2 1க்கு லெஃப்டில் என்ன இருக்குது, ஏ. இந்த 2 1க்கும் டாப்பில் என்ன இருக்குது, பி சி இன், பி சி இன் பார். சி இன் பார் கேன்சல். ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது பி ப்ளஸ். இப்போ இந்த 2 1க்கும் லெஃப்டில் என்ன இருக்குது, ஏ பார் ஏ இருக்குது. ஓகேங்களா? ஏ பார் ஏ இருக்குது, ரெண்டுமே கேன்சல். இந்த 2 1க்கு டாப்பில் இருக்குது பி சி இன், பி சி இன். ஸோ இதுதான் வந்து கேரிக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா?
இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மில் எங்கெல்லாம் 1 இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இங்கேயும் 4 இடத்துல 1 இருக்குது. கரெக்டுங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குது? 0 0 1ல் இருக்குது, 0 0 1ல் இருக்குது, இங்கே 1. அடுத்த 1 எங்கே இருக்குது? 0 1 0ல் இருக்குது, 0 1 0ல் இருக்குது. அடுத்த 1 எங்கே இருக்குது? 1 0 0ல் இருக்குது, 1 0 0ல் 1. அடுத்த 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? 1 1 1ல் இருக்குது, 1 1 1ல் இருக்குது. கரெக்டுங்களா? கரெக்டாக எழுதியிருக்கோமா? ஓகே. இப்போ பாருங்கள், மொத்தம் 4 1 தானே செக் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம குரூப் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 4 4 குரூப் பண்ண முடியாது, 2 2 குரூப் பண்ண முடியாது. ஸோ தனித்தனியாக தான் குரூப் ஆகும். இது எல்லாமே தனித்தனியாக குரூப் ஆக போகுது. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஏ பார் ஏ. இந்த 0 0 எப்படி எழுதலாம்? பி பார் சி இன் பார். இந்த 0 1 எப்படி எழுதலாம்? பி பார் சி இன். இந்த 1 1 எப்படி எழுதலாம்? பி சி இன். இந்த 1 0 எப்படி எழுதலாம்? பி சி இன் பார். இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? சரி. ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு லெஃப்ட்ல என்ன இருக்கீங்க? ஏ பார். இந்த 1க்கு டாப்ல என்ன இருக்கு? பி பார் சி இன், பி பார் சி இன் பிளஸ் அடுத்தது இந்த 1க்கு பாருங்க, இந்த 1க்கு லெஃப்ட்ல என்ன இருக்கீங்க? ஏ பார். இந்த 1க்கு டாப்ல இருக்கு பி சி இன் பார், பி சி இன் பார் பிளஸ் இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ அப்புறம் பி பார் சி இன் பார், ஏ பி பார் சி இன் பார் பிளஸ் இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ, இந்த 1க்கு டாப்ல வந்து பி சி இன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு சம்முக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஜிக் டயக்ராம் வரைய போறோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் இருக்கு? முதல்ல ஏ பி சி இன் இன்புட் இருக்கு. ஸோ ஏன்னு ஒரு இன்புட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஏ பார் வரும், அதனால நம்ம நாட் கேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏ பார் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பின்னு ஒரு இன்புட் இருக்கு, நமக்கு தேவைக்கேற்ப பி பார் தேவைப்படும், அதனால பி பார் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சி இன் கேரி இன்புட் இருக்கு. ஸோ நமக்கு தேவைக்கேற்ப ஒரு நாட் கேட் எடுத்துக்கிறோம், கேரி இன்புட் பார். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேரி சால்வ் பண்ணுவோம். ஏவையும் சி இன்னையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஏ. ஏவையும் சி இன்னையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஏபி. ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இது பி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பியும் சி இன்னையும் மல்டிப்ளை பண்ணணும், பியும் சி இன்னையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். மூணுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ அடிஷனுக்கு என்ன சிம்பிள்? ஆர் கேட். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச என்ன அவுட்புட்? இது கேரினுடைய அவுட்புட். இது கேரினுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் இப்போ சம்னுடைய அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு ஏ பார். ஏ பார் எங்கே இருக்கு? இதுதான் ஏ பார். ஸோ ஏ பார்லேருந்து ஒரு லைன். நெக்ஸ்ட் பி பார், இதுதானே பி பார். ஸோ பி பார்லேருந்து ஒரு லைன். நெக்ஸ்ட் சி இன். சி இன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இங்கே இது மூணுத்தையும் என்ன எப்படி பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். ஸோ இது மூணுத்தையும் ஆண்ட் கேட்டால் மல்டிப்ளை பண்ணி தயாராக வச்சுப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது ஏ பார் பி சி இன் பார். ஏ பார் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் பி எங்கே இருக்கு? இதுதான் பி. நெக்ஸ்ட் சி இன் பார் எங்கே இருக்கு? சி இன் பார் இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆண்ட் கேட். நெக்ஸ்ட் ஏ பி பார், ஏ எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பி பார். பி பார் எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு பி பார், பி பார். நெக்ஸ்ட் சி இன் பார். சி இன் பார் கடைசியில் இருக்கு. ஸோ இவங்க மூணு பேரையும் மல்டிப்ளிகேஷன் ஆண்ட் கேட். நெக்ஸ்ட் ஏ பி சி இன். ஸோ ஏ ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், நெக்ஸ்ட் பி எடுத்துப்போம், நெக்ஸ்ட் சி இன் எடுத்துப்போம். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளிகேஷன். இப்போ இவங்க 4 பேரும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாங்களா? இவங்க 4த்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு ஆர் கேட் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் எனக்கு சம்முனுடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சுங்களா பாருங்கள். ரொம்ப சிம்பிள். பிளாக் டயக்ராம் வரையணும், ட்ரூத் டேபிள், கே மேப் சிம்பிளிஃபிகேஷன், லாஜிக் டயக்ராம். ஸோ இவ்வளவு தான். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்சஸ், கிளாரிட்டி. வணக்கம்.